வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோட் லைஃப் 87. நான் உங்கள் ஷாஜகான். இன்னைக்கு நம்ம அடை வச்சு 7வது நாள் ஆகுது. மொத்தம் 3 இடங்கள்ல முட்டைகளை வாங்கி 3 வகையா மார்க் பண்ணி அடை வச்சிருக்கோம். முதலாவதா இந்த ஒரு இடத்துல 9 சண்டைக்கோழி முட்டைகள் இருக்கு. அடுத்ததா இங்க நம்ம பண்ண முட்டைகளும் வெளியே வாங்கின முட்டைகளும் கலந்துருக்கு. இதுல ரவுண்ட் ரவுண்டா மார்க் பண்ணியிருக்கிறது நம்ம பண்ண முட்டை. கோடு போட்டதெல்லாம் வெளியே வாங்கினது. இதுல மொத்தம் 15 முட்டை இருக்கு. மூணாவதா இங்க முழுக்க முழுக்க வெளியே வாங்கின 12 முட்டைகள் இருக்கு. இது எல்லாமே கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். 2. அறை வசதிகள் மற்றும் பராமரிப்பு. இந்த ரூமை அடை வைக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கோம். பகல் நேரத்துல காத்தோட்டத்துக்காக ஜன்னலை திறந்து விடுவோம். உள்ளேயே தண்ணி தீவனம் எல்லாம் இருக்கு. கீழே மணல் போட்டு வச்சிருக்கிறதுனால கோழி எச்சமிட்டாலும் அதை சலிச்சு எடுக்க வசதியா இருக்கும். இதனால நமக்கு வேலையும் ரொம்ப குறையும். 3. ஸ்கேனிங் முடிவுகள். நான் தனியா இருக்கிறதுனால ஸ்கேன் பண்றத வீடியோ எடுக்க முடியல. இப்போ எல்லா முட்டைகளையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டேன். சண்டைக்கோழி முட்டையில 1 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம பண்ண முட்டையில 2 முட்டை எடுத்திருக்கேன். வெளியே வாங்கின முட்டையில 2 முட்டை எடுத்திருக்கேன். மொத்தம் 5 முட்டைகளை 100 விழுக்காடு பொரிக்காதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி தனியா எடுத்துட்டேன். இப்படி 7வது நாள்ல ஸ்கேன் பண்ணி எடுக்கிறதுனால மற்ற ஆரோக்கியமான முட்டைகளை அடைக்கோழி இன்னும் நல்லா அணைச்சு படுக்க வசதியா இருக்கும். 4. முட்டை உடைப்பு நேரடி பரிசோதனை. சரி, இப்ப இந்த 5 முட்டையையும் உடைச்சு பார்த்துடுவோம். இதுல எத்தனை முட்டை சாப்பிடுற கண்டிஷன்ல இருக்குன்னு பார்ப்போம். முதல் முட்டை சண்டைக்கோழி முட்டை. பாருங்க, இதுல ரத்த கோடுகள் எதுவுமே இல்ல, கரு கூடல. முட்டை தெளிவா இருக்கு, இதை சாப்பிட பயன்படுத்தலாம். 2வது முட்டை வெளியே வாங்கினது. இதை உடைச்சு பார்த்தா உள்ளே கலங்கி போய் இருக்கு. ரத்த கரு உண்டாகலனாலும் இது கெட்டு போயிருக்கு. இதை சாப்பிட முடியாது. 3வது முட்டை வெளியே வாங்கினது. இதுல கரு தெளிவா இருக்கு, கலங்கல. இதை சாப்பிடலாம். 4வது மற்றும் 5வது நம்ம பண்ணை முட்டைகள். இந்த 2 முட்டையுமே கரு கலையாம ரொம்ப தெளிவா இருக்கு. இதையும் தாராளமா சாப்பிடலாம். 5. முடிவுரை. இப்போ எடுத்த 5 முட்டையில 4 முட்டை சாப்பிட நல்ல கண்டிஷன்ல இருக்கு. 1 மட்டும்தான் வேஸ்ட். இன்னும் ஒரு 10 முதல் 12 வரை நாள் கழிச்சு பார்த்தா 98 விழுக்காடு எத்தனை குஞ்சு பொரிக்கும்னு நம்மளால தெளிவா சொல்ல முடியும். இன்னைக்கு நான் உடைச்சு பார்த்ததுல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி நண்பர்களே.